விசுவாசத்தில் ஒரு குறை வச்சிடறோம். அதனால தான் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, காரியம் நடக்க மாட்டேங்குது. ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்து இந்த மலையை பயிர்ந்து இந்த சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ அப்படின்னு சொன்னால் என்ன செய்யுமா, அது போயிருமா. அப்போ ஒரு மலையை பார்த்தே ஆண்டவர் நீ விசுவாசத்தில் சொன்னேன்னா அது போயிடும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாரு. அப்போ அவ்வளோ பெரிய மலையை ஒரு வார்த்தையினால் நம்ம ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஆயுதம் எங்கே இருக்கணும், விசுவாசங்கிற ஆயுதம் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம அந்த வார்த்தையை சொல்லி இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போனால் என்ன செய்யுமா, அது போகுமா. அப்போ அப்பேற்பட்ட விசுவாசத்தை நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சில நேரத்தில் இழந்து போயிடுறோம்னா அதை விசுவாசிக்கிறதுல அந்த விசுவாசம் நமக்குள்ளே வந்தாலும் அதுக்குள்ளே ரேச ஒரு கருப்பான ஒரு புள்ளியோ ஒரு சந்தேகமான ஒரு புள்ளியோ என்ன செய்யுது வந்து நம்ம விசுவாசத்தை கெடுத்து விட்டுருது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவர் ஒருத்தனுக்கு சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு ஆகும். ஆனால் இந்த விசுவாசத்தை பற்றி யார் என் மேலே விசுவாசத்தை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன செய்யும், கூடும். எல்லாம் முடிஞ்சிடும். கூடும்னா என்ன செய்கிறது, நம்ம எதிர்பார்க்கிற காரியம், நம்ம என்னென்னத்தை எதிர்பார்க்குறோம், என்னென்ன காரியம் நமக்கு நடக்கணும், என்னென்ன காரியம் நமக்கு ஆண்டவர் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அது என்ன செய்யுமா, கூடும். சரியா. அப்போ ஆண்டவர் கூடும் அப்படின்னு இங்கே வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு சில இடத்துல கேள்வி கேட்குறாரு. வாசிங்க ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, உற்பவ காலத்தில் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ. யாருக்கு சொல்றாரு இந்த வார்த்தை, எந்த இடத்துல சொல்றாரு, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் சொல்றாரு. அப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே சிரிப்பு நகைப்பு. நம்மளும் கூட அப்படித்தான் புலிப்பீட்டிலேருந்து ஆண்டோடைய வார்த்தையை பைபிள்லேருந்து எடுத்து சொல்லும்போது நம்ம இருதயத்துக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வரும். இது நடக்கிற காரியமா, இவங்க சொல்கிறாங்க இது செய்கிற காரியமா, இது முடிகிற காரியமா அப்படின்னா நம்ம நினைப்போம்ல. இதே தான் அங்கே ஆபிரகாமும் சாராலும் கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவங்கள 2 பேரையும் பார்த்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அப்போ அந்த கேள்வி கேட்கும்போது அதுக்கு என்ன சொல்கிறாரு, நான் என்ன செய்வேன், ஒரு காரியம் உண்டோ, நான் என்ன செய்வேன், உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்பி வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆனால் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு வேளை அந்த சந்தேகம் வந்திருக்கலாம் இல்லை. அவங்களுக்கு என்ன வயசு, 2 பேருக்குமே முதிர்ந்த வயசு. அந்த வயசில் ஒரு குழந்தை பெற வேண்டியது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கலாம் இல்லை. ஆனால் அவங்கள பார்த்தே கேட்குறாரு ஆண்டவர், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. அப்போ ஆகும், அவங்க விசுவாசிக்கணும். அதை அவங்க என்ன செஞ்சாங்க, ஆபிரகாமும் சாராலும் விசுவாசித்தாங்க. அவங்க அப்படி விசுவாசித்தாங்க. அதனாலதான் ஆபிரகாம் என்ன செய்ய, நீதிமானா எண்ணப்பட்டான். அவனை விசுவாசத்தின்படி அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. அவனோட விசுவாசம் ஆழமான விசுவாசம். எப்படி விசுவாசம், அவன் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை பார்க்காதவன். ஆபிரகாம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்கிறவர் அப்படின்னு பார்க்காத ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷன் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை அப்படி விசுவாசிக்கிறான். அப்போ அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறாரு, என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டா அப்படின்னு சொல்லிட்டா. அப்போ அதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்திருக்கும், ஆபிரகாமுக்கு முன்னாடி ஆபிரகாம் பார்க்குற மாதிரி அப்போ ஆண்டவர் என்னென்ன காரியங்கள்லாம் செஞ்சுருப்பாரு. அப்போ அதை பார்த்து தான் ஆண்டவர் இந்த இடத்துல கேள்வி கேட்குறாரு, நான் செய்யக்கூடாத காரியம் ஒன்று இருக்குதா, என் மேலே நீ உனக்கு ஒன்றும் விசுவாசம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேள்வி கேட்குறாரு. அப்போ கேட்டுட்டு தான் அதுக்கு பிறகு ஆண்டவர் கொடுக்குறாரு. சரி ஆண்டவரே, அவங்க முடியும் உடனே விசுவாசித்தாங்க. அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, ஆபிரகாம் 100 வயசில் என்ன செஞ்சார், ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தாரு. சாராளுக்கு என்ன செஞ்சார், குழந்தைய கொடுத்தாரு. பலவீனம், ஸ்திரீலுக்குள்ள வழிபாடு நின்று போணுச்சு, வயசு மூத்தது எல்லாமே, தோளெல்லாம் சுருங்கியிருக்கும் இல்லை, எதுவுமே இருக்காது. தன்னுடைய குழந்தைய கூட தூக்க பலன் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நினைஞ்சாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்மளும் விசுவாசத்தான் ஆண்டவர் அந்த மாதிரி குழந்தைய கொடுப்பார். சரியா, ஆண்டவர் சொல்றாரு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதோட ஆண்டவர் நிப்பாட்டிட்டாரா, அடுத்து ஒரு இடத்துக்கு வர்றாரு பாருங்களேன். அங்கே ஒரு வார்த்தை கேட்குறாரு, அடுத்து ஒரு இடத்துக்கு வர்றாரு. லூக்கா 1:37 வாசிங்களேன். இங்கே ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இங்கே யார் பேசுறது, தேவதூதன் பேசுறாரு.
தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். ஆமா, தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. எங்க ஆட்ட பேசுறாரு, மரியாள்கிட்ட வந்து தேவதூதன் வந்து பேசுறாரு. ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் சாராள்கிட்ட பேசின ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செஞ்சுட்டு வந்துட்டார். நிறைய அற்புதங்களை செஞ்சு 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 வந்துட்டார். அதெல்லாம் பார்த்த மரியாள்கிட்டே ஆண்டவர் தேவதூதன் பேசுகிறாரு. உங்கள் வகுத்தில் என்ன செய்வது, ஒரு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையா இருக்கும், தேவ ஆவியினர் பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டு குழந்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவ சந்தேகப்படுறா மனசுக்குள்ள. அதுக்கு அந்த இடத்துல கேள்வி கேட்குறா. என்ன கேள்வி கேட்குறா? ஆமாம், தேவனாலே கூடாத காரியம் ஒரு காரியம் இருக்குதா கேள்வி கேட்குறாரு. ஏன்னா செங்கடலை பிளந்தவர் அவர் தான், எரிய கோட்டையை தரைமட்டமாக மாற்றினவர் அவர் தான், இல்லை இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தவர் அவர் தான், 40 வருஷம் வனாந்தரத்தில் அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தவர் அவர் தான். ஆகாரம் கொடுத்தாரு, வஸ்திரம் கிளியாமல் இருந்துச்சு, பாதரட்சை தேர்ந்து போகாமல் இருந்துச்சு, இல்லை நிறைய குழந்தை குட்டிலாம் கொடுத்தாரு, ஆடு மாடுகளை கொடுத்தாரு, அவங்க வானத்து மண்ணாவே சாப்பிட்டாங்க. எல்லாரும் மரியாதை தெரிஞ்சிருக்குமா தெரியாதா? தெரிஞ்சிருக்கும், எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவளுக்கு ஒரு சந்தேகம், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், கணவன் இல்லாமல் எப்படி ஆகும், இது யாருடைய சித்தத்தில் பிறக்கும், எப்படி ஆகும், இவர் விஷம் சொல்கிறாரே. ஏன்னா இவளுக்கு விசுவாசத்தில் ஒரு தடுமாற்றம் இல்லை, விசுவாசத்தில் இது ஒரு தடுமாற்றம். அப்படி தடுமாற்றம் வரும்போது கேள்வி அவர் சொல்கிறாரு, இது ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டா, தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டா? இல்லை, ஏற்கனவே எல்லாம் நடந்து வந்திருக்குது. இதே கேள்வியை ஆபிரகாமும் கேட்டார். அப்படி கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று இருக்கா? அப்படி இல்லை, இருக்கும், நடக்கும், நீ விசுவாசி அப்படின்னு. அப்போ அவன் விசுவாசம் அவனுக்கு நடந்துச்சு. இங்கே மரியாள் கூட பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஏற்றுக்கொண்டாள். அப்படி சொன்ன உடனேவும் அப்போ சொல்கிறாரு, கொஞ்சம் அப்படி குழு கொடுக்குறாரு, நீ விசுவாசிக்கணும்னா இனத்தாலாகிய எலிசபெத் நினைஞ்சிருக்கிறான், இப்போ குழந்தை உண்டாயிருக்கான், அவ்வளோ வயது சென்றவ. சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் ரொம்ப வயசு மூத்தவங்க அவங்கெல்லாம். அப்போ வயசு மூத்த அவளுக்கு இது 6வது மாதம். நீ வேணா போய் பாரு. அது வரைக்கும் மரியாளுக்கு தெரியாது. அவளுக்கு 6 மாதம் ஆகியும் கூட அவள் மாசமாக இருக்காங்கிறது, குழந்தை உண்டாயிருக்கு அப்படிங்கிறதுக்கு மரியாளுக்கு தெரியல. அப்போ தேவதூதன் சொல்லி அடையாளம் காட்டி விடுறான், போய் பாரு, அவளை போய் பாரு, அந்த தேசத்தில் போய் பாரு, அவளுக்கு இது 6வது மாதம் அப்படின்னு சொல்லி இந்த விசுவாச வார்த்தையை சொல்லி அனல் மூட்டி எழுப்பி விடுறாரு தேவதூதன். அதுக்கு பிறகுதான் இவன் என்ன செய்கிறான், சரி ஆண்டவரே ஆகட்டும், உடைய சித்தத்தின்படி நான் என்ன செய்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி அல்ல, ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், நீங்களும் நானும் விசுவாசிக்கணும். ஆண்டவர் அதுதான் இந்த இடத்துல சொல்கிற காரியம் என்னென்னா, விசுவாசிக்கணும். நம்ம விசுவாசம் இல்லாமல் இருந்தால் நம்மளோட ஆண்டோடைய சந்ததியாக இருக்க முடியாது. நம்ம யாரு, நமக்கு பேர் என்ன, விசுவாசிகள். நமக்கு பேர் என்ன பேர், விசுவாசிகள். அப்போ விசுவாசிகளுக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது? ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன. என்ன செய்வாங்க அவங்க? பிசாசுகளை துரத்துவாங்க, பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவாங்க, சர்ப்பங்களை எடுப்பார்கள். ஆமா, சர்ப்பங்களை எடுப்பாங்க. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தும். ஆமா, சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது என்ன அவங்கள சேதப்படுத்தாது. சாவுக்கு எதுனா விஷத்தை கலத்தி கொடுத்தா கூட அது நம்மளை என்ன செய்யாதான், பாதிக்காது. ஏன்னா நம்ம நம்பி இருக்கிறது யாரு, நம்முடைய விசுவாசம் யார் மேல இருக்கு, ஆண்டவர் மேலே இருக்குது. அதனால சொல்கிறாரு, நம்மளை விசுவாசி அப்படின்னு ஒரு பேர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அப்போ விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் நடக்கும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம விசுவாசிக்கலையா? அப்போ இது வரைக்கும் எனக்கு இந்த காரியம் நடக்கலையே. அப்போ என்னென்னா நம்ம விசுவாசத்தில் நம்ம குறையாக இருக்கிறோம், நம்ம விசுவாசிக்கலை. ஆபிரகாம் விசுவாசித்தாரே, அவருக்கு பிறந்த 100 வயசுல குழந்தை. மரியாள் விசுவாசித்தாலே, அவன் நம்பினாலே ஆண்டவர் வந்தாரே வகுத்தில் இல்லை. அப்போ நம்ம ஏன் விசுவாசிக்கக்கூடாது? ஏன் பைபிளை ஓட்டுக்க வார்த்தையை நம்ம ஏன் விசுவாசிக்கக்கூடாது? இன்னைக்கு சரித்திரமா நம்ம பைபிள் வந்து சாதாரண ஆள் இல்லை, பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது. சாதாரண ஒரு புஸ்தகத்தை நம்ம எடுத்து வாசிக்கிறதுலாம் இல்லை, இது உலக சரித்திர புஸ்தகம், உலகத்தை உண்டாக்கின புஸ்தகம். சரியா? தேவனுடைய வார்த்தை, தேவனாக இருக்கிறவர் பைபிளுக்குள்ளே இருக்கிறாரு. அதனாலதான் ஆண்டவர் வேதத்தை வாசிக்கும் போது அநேகர் இடத்துல பேசுகிற வார்த்தை தேவன் பேசுகிறார். அப்படிப்பட்ட புஸ்தகத்தை நீங்களும் நானும் வச்சிருக்கிறோம். ஆனால் நம்மளுக்குள்ள என்ன வரமாட்டேங்குது, விசுவாசம் வரமாட்டேங்குது, விசுவாசம் வரமாட்டேங்குது. அப்போ நமக்கு விசுவாசம் வந்துச்சுன்னா, விசுவாசம் இருந்துச்சுன்னா நமக்கு என்னென்ன காரியம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? விசுவாசம்னா நமக்கு என்னென்ன காரியம் நடக்கும். சரியா? ஆமாம், அந்த ஆதியாகமத்தில் வாஸ்தவம் 18:14. அதே எரேமியா 32:27 வாசிங்க.
எரேமியா இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, மாம்சமா இருக்கிற யாருக்கும் எல்லாருக்கும் நான் நினைச்சேன் தேவனா இருக்கிற கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்னாலே செய்ய முடியாத ஒரு அதிசயமான உலகத்தையே உண்டாக்கிட்டாருமா. என்னென்ன அதிசயம் வேணும் நமக்கு? அல்லேலூயா. ஆமா, உலகத்தையே உண்டாக்கிட்டாரு. வேற என்ன அதிசயம் நமக்கு வேணும்? வேற ஒரு உலகம் உண்டாக்க நீங்க பார்க்கணுமா? வானத்தை உண்டாக்கியிருக்காரு, பூமியை உண்டாக்கிறாரு, நட்சத்திரங்களை உண்டாக்கியிருக்கிறாரு, சந்திரனை இல்லை நிலாவை உண்டாக்கியிருக்காரு, சூரியனை உண்டாக்கியிருக்காரு, எல்லாம் பேர் சொல்லி அழைச்சிருக்கிறாரு, சமுத்திரத்தை உண்டாக்கியிருக்கிறாரு, அதில் மீன்களை உண்டாக்கியிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அதவே பார்த்து நம்மளால் கிரகிக்க முடியல. இது எப்படி உண்டாச்சுன்னு. நம்ம ஒரு புதுசாக ஒரு பொருளை, பார்க்காத ஒரு பொருளை பார்த்தோம்னா நம்ம என்ன நினைப்போம்? இது எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கு, எப்படி ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு சொல்கிறோமா சொல்லலையா? இல்லை, அப்படி விசுவாசிக்கிற, அப்படி உண்டாக்கி வச்சிருக்கிற ஆண்டவர் இன்னும் என்னத்தை செய்யணும்? நீ என்ன செய்யணும் நம்ம எதிர்பார்க்கிறோம்? என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் இது நடக்கலையே, இது நடக்கலையே, இது நடக்கலையே, இது செய்யலையே ஆண்டவர், இது செய்யலையே, நான் விரும்பின காரியத்தை நடக்கலையே அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? எதிர்பார்த்து ஆண்டவர் என்ன செய்வோம்? குறைய இடம் போட்டுடுறோம். அப்படி இல்லை, ஆண்டவர் செஞ்ச காரியத்தை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, உங்கள் கற்பனைக்கு நீங்கள் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம கிரகிக்கவே முடியாது. அப்படி செஞ்சுருப்பார் ஆண்டவர், அப்படி நடந்திருக்கும். சரியா? அப்படி அந்த அந்த மாதிரி ஒரு காரியத்தை எந்த தெய்வமும் செஞ்சதில்லை. ஆண்டவர் தான், நம்ம ஆண்டவர் தான் செஞ்சு வச்சிருக்கிறாரு. அவர் தான் சொல்கிறாரு, மாம்சமான யாவருக்கும் நான் என்ன செய்வேன், நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அதை ஆண்டவர் செய்வார்னு. வாசிமா அந்த வசனத்தை மறுபடியும். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். நான் தான் உங்களுக்கு கர்த்தர். என்னை தவிர வேற உனக்கு தெய்வம் இருக்க வேணாம். நீ போய் வேறத்தோ நம்பிட்டு எனக்கு இது நடக்கலாம் அது நடக்கலன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உங்க மாம்சமான உங்களுக்கு யாவருக்கும் நான் தான் கர்த்தர். என்றதை விசுவாசம் வைக்கணும். சொல்லுங்க வாசி. என்னாலே செய்யக்கூடாத ஒரு அதிசயமான ஒரு காரியம் ஒன்று உண்டா? உங்களைத்தையும் கேள்வி கேட்குறாரு ஆண்டவர். ஆபிரகாம் பார்த்து கேள்வி கேட்டார், மரியாவை பார்த்து ஆண்டவர் கேள்வி கேட்டார். இப்போ உங்களை பார்த்து என்னை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று இருக்குதா? நீ சொல்லு, அதுக்கு பிறகு நீ என்னை விசுவாசி அப்படின்னு சொல்கிறார். ஆபிரகாமும் சாராலும் பார்த்தீங்கன்னா அவங்க இருந்த நாட்களில் அந்த தேசம் விக்கிரம் நிறைந்த தேசம். உங்களுக்கு தெரியுமா? அது வசனம் வாசிங்க, பற்றி உங்களுக்கு புரியும். சரியா? வசனத்தை வாசிங்களேன். எரேமியா ஏசியாவை எடுத்துக்கங்கம்மா. ஏசியா 9 அதிகாரத்துங்க. ஏசியா 9 அதிகாரம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா விக்கிரத்தை பற்றித்தே அந்த தேசத்தில், இஸ்ரவேல் தேசத்தில் என்ன செய்யும், விக்கிரங்களை பற்றித்தே ஃபுல்லாகவே அங்கே போட்டிருக்கோம். வாசிமா 9 10வது வசனம் 11வது வசனம் வாசி. செங்கடல் இடிந்து போயிற்று, செங்கல் கட்டு இடிந்து போயிற்று. 9 அதிகாரம். செங்கல் கட்டு இடிந்து போயிற்று, பொழிந்த கல்லால் 10 இல்லைம்மா 10 வசனத்தை வாசி. அகந்தையும் மனப்பெருமையுமாய் எதை வாசிக்கிற? ஏசியா 9 அதிகாரமா 10 அதிகாரத்தை 10வது அதிகாரத்தை எடுத்துக்கங்க. 10 அதிகாரத்தை அதான் நான் வாசிக்கிறேன் பார்த்தேன். 10வது அதிகாரத்தை விடுங்க. 9 10 11 வாசிங்க. கல்னோ பட்டணம் கர்கேமிசை போலானது இல்லையோ, ஆமாத் அர்பாத்தை போலானது இல்லையோ, சமாரியா தமஸ்குவை போலானது இல்லையோ, எருசலேமையும் சமாரியாவையும் பார்க்கிலும் விசேஷித்த சிலைகள் உள்ள விக்கிரக ராஜ்யங்களை என் கை கண்டுபிடித்திருக்க. பாத்தீங்களா என்னென்ன எங்கெங்க? எருசலேமையும் சமாரியாவையும் பார்க்கிலும் விசேஷித்த சிலைகள் உள்ள விக்கிரக ராஜ்யங்களை என் கை கண்டுபிடித்திருக்க. ஆமா, அதை காட்டிலும் விசேஷமான சிலைகள் உள்ள இடத்துல இருந்திருக்கு பாருங்க. அப்ப என்ன செஞ்சிருக்க? அந்த தேசம் விக்கிரகங்கள் நிறைந்தேச்சா. வாசிக்கல வாசி. நான் சமாரியாவுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்தது போல எருசலேமுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்யாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறார். பாத்தீங்களா? எங்க வந்துட்டாரு?
எருசலேமுக்கும் அதனுடைய விக்கிரங்களுக்கும். அப்போ எருசலேம் தேசம் வந்து பார்த்திங்கன்னா விக்கிரம் நிறைந்த இடம். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து தான் ஆண்டவர் அவங்களெல்லாம் தெரிஞ்சு கொண்டார். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற மனுஷன்தான் ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம் வச்சார். புரியுதா உங்களுக்கு? ஆமாம், இதெல்லாம் நேற்று நான் 2-3 நாளைக்கு முன்னாடி வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ நம்ம தேசந்தே விக்கிரம் நிறைந்த தேசம் கிடையாது, ஏற்கனவே அங்கேருந்து விக்கிரம் நிறைந்த தேசம் தான் இங்கே வந்துருச்சு. வின்சென்ட் செல்வகுமார் சொல்லுவார் அடிக்கொருடக்க, ஏங்க அங்கே நம்ம எருசலேமில் இருக்கிற அந்த விக்கிரங்கதே எல்லாம் இங்கே வந்துருச்சு அப்படிம்பார். சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா விக்கிரகம் நிறைந்த தேசத்தில் தான் ஆண்டவரை பார்க்காத, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாத ஒரு இடத்துலேருந்து தான் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்தார் ஆபிரகாம். அவங்க தாத்தான விக்கிரகம் சிலை செய்கிறவர், அவர் வச்சார் ஆண்டவர் மேலே. நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்துட்டார், நமக்காக பூமியில் இறங்கி வந்து என்னஞ்சார், 33 வருஷம் வரைக்கும் இங்கே இருந்தார், ரத்தம் சிந்தினார், சிலுவையை தூக்குனார், மரித்தார், நம்மளை ரட்சித்தார், மறுபடியும் இந்த பூமியில் வாழ்ந்து அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை நம்ம பார்த்தோம். நமக்கு சரீரத்தை அப்பத்தையும் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, நம்மளோடு பேசியிருக்கிறாரு. நம்ம ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசி மூலமாக இப்படிலாம் வருவார் என்னன்றது எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டிட்டாரு. எத்தனை ராஜாக்கள் இருந்துட்டாங்க, நியாயாதிபதிகள் இருந்துட்டாங்க, இல்லை நிறைய இருந்துட்டாங்க, நிறைய காரியங்கள் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் நம்மளுக்கு இல்லை என்ன வரல, விசுவாசம் வரல. ஆனால் ஆபிரகாமுக்கு அது கிடையாதுமா. ஆபிரகாம் சாராளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது காரியம் கிடையாது, யாக்கோப்புக்கெல்லாம் அந்த காரியம் கிடையாது, யோசேப்புக்கெல்லாம் அந்த காரியம் கிடையாது, ஒன்றுமே தெரியாது. ஆண்டவர் பேசுவார், நம்புவாங்க, அவ்வளோதான். அந்த விசுவாசம் அவங்கள பெரியவங்கள ஆச்சிருச்சு, அவங்கள பெருக பண்ணிச்சு, அவங்களை பெரிய ஜனக்கூட்டமாக மாற்றுச்சு. ஏன்னு சொன்னால் அவங்களுடைய விசுவாசம், அவங்களுடைய விசுவாசம். நமக்கு இத்தனை செஞ்சும் கூட, இத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்து அவங்களுக்கு அப்போ வேதம் கிடையாது. இப்போ நம்ம கையில் வேதம் இருக்குது, ஆண்டவர் நம்மளோட பேசுகிறாரு. அவங்களுக்கு அப்போ பேசுகிறதுக்கு அவங்க வார்த்தையை கேட்கணும், தரிசனத்தை பார்க்கணும், இல்லை தீர்க்கதரிசி சொல்லணும். அப்படின்னா தான் அவங்க ஆண்டவர் பேசுகிறாங்க, நம்புவாங்க. இப்போ ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் கையில் கொடுத்துருக்கிறாரே, ஏன் நமக்கு மாத்திரம் விசுவாசம் வரமாட்டேங்குது? அப்போ நமக்கு விசுவாசம் வராதனால தான் நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய காரியம் எந்த காரியம் நம்ம கைகூடி வரலை, நமக்கு வாய்க்க பண்ணலை. சரியா? நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். நமக்கு என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். சரியா? மாம்சமான யாவருக்கும் நான் தேவன் ஆண்டவர் சொல்றார் எரேமியாவில். சரியா? அப்போ நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை தேடுகிறவர்களாய் நம்ம மாறணும். சரியா? 2 நாளாகமும் யாருக்கெல்லாம் வாய்க்கும், காரியங்கள் வாய்க்கும். 2 நாளாகமும் 26:5 வாசிமா. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இறங்கி இருந்தான். தேவனை தேட மனது இறங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். தேவன் அவனுடைய காரியங்களை வாய்க்க செய்தார். யாருக்கு? உசியா ராஜாவுக்கு. சரியா? யார் இருந்த நாட்கள்ல? சகரியா. ஆமாம், சகரியா வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ரொம்ப பிரயாசப்பட்ட ஒரு மனுஷன். அவனுடைய நாட்களில் ஆண்டவரை தேடுவதற்கு அவ்வளோ பிரயாசப்பட்டான். அதனால அவனுடைய காரியங்களை எல்லாம் என்ன செஞ்சான், ஆண்டவர் நினைச்சாரா, வாய்க்க பண்ணினாராம். தேவன் அவனுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ண. கர்த்தரை தேடணும், விசுவாசத்தோடு தேடணும், நம்பிக்கையோடு தேடணும், நங்கூரமான விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அப்படி தேடும் போது என்ன செய்வார், ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சரியா? சங்கீதம் 1:3 3வது வசனம் வாசிங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் அவன் நீர்க்கால்களின் கர்த்தருடைய வேதத்தில் இரவுமரம் தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் என்ன செய்வானா, நீர்க்காலின். ஆண்டவர் விசுவாசிக்கிறவனுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க, இதெல்லாம் நீங்க அப்படி வாசிக்கும் போது கொண்டு வரணும். அவன் எப்படி இருப்பானா, நீர்க்கால்களில், ஆறு ஓடுதுன்னா, வாய்க்கா ஓடுதுன்னா அது ஓரமா நடப்பட்டிருக்கிற தன் காலத்தில் தன் கனியை. ஆமா, அதுல நடப்பட்டிருக்க மரம் போல் இருப்பான். அவன் என்ன செய்வான், தன் காலத்தில் தன் கனியை தருவான். அந்த மரம் என்ன செய்வான், அந்தந்த நேரத்துல அந்த கனியை தரும். ஏன்னா அது பச்சை பசேன்னு இருக்குது, அது என்ன செய்ய, தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்குது, அது பட்டு போகாது, அது இலை உளுந்து போகாது, கீழே விழுகாது. ஏன்னா அது எங்க நடப்பட்டிருக்கிறது, ஆமா, நீர்க்கால்களின் ஓரமா விசுவாசத்துல நடப்பட்டிருக்க மரம். உன்னுடைய மரம் எங்க நடப்பட்டிருக்கிறது, விசுவாசத்துல நடப்பட்டிருக்கா, இல்ல வனாந்தரத்துல நடப்பட்டிருக்கா, வேறு இல்லாம இருக்குதா, செத்து போயிருக்குதா, எப்படி இருக்குது? அப்ப அந்த நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மரம் தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கும். நீ ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சிருந்தேன்னா நீ கனி கொடுக்கறவங்களா மாறுவ. நீ உன்கிட்ட விசுவாசம் இல்லைன்னா நீ என்ன செய்ய மாட்ட, கனி கொடுக்கறவங்களா மாற மாட்ட, கனி கொடுக்கறவங்களா இருப்ப. வாசிங்க சார். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருக்கிறானே அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உன்னுடைய விசுவாசம் அப்படி இருக்கணும். நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? இலை உதிராக இருக்கிற பச்சை மரத்தை போல இருக்க, வாய்க்கால் ஓரத்தில் நடப்பட்டிருக்க, தண்ணி ஓரங்களில் நடப்பட்டிருக்க, ஆறு ஓரங்களில் நடப்பட்டிருக்கிற ஒரு மரத்தை போல என்ன செய்யணுமா? நம்முடைய விசுவாசம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது கனி மட்டும் தர்றதில்லம்மா, அந்த காரியம் என்னென்ன செய்யறியோ உனக்குள்ளதே விசுவாசம் வந்துடுதே. அப்போ நீ என்ன செஞ்சாலும் என்ன செய்வார்? ஆண்டவர் என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். அப்போ உன்னுடைய காரியம் என்ன செய்யும்? வாய்க்க முடியாது, ஆண்டவர் செய்வார். அதோட ஆண்டவர் நிற்கல. அடுத்து என்ன செய்கிறார்? ஏசாயா 48:15 வாசிங்க. என்னத்தை வாய்க்க பண்ணுறாரு? நீ விசுவாசம் உள்ளவனா இருந்தா வாசிங்க. ஏசாயா 48:15. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. 48:15. நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வர பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். ஆமா, பாத்தீங்களா? நான் தான் என்ன செஞ்சேன்? சொன்னேன், நான் தான் அவனை வர பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். வழினா என்னது? நம்ம ஒரு காரியத்தை எடுத்து அந்த வழியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். இல்லை வெளியே எங்கேயோ போகிறீங்க, ஒரு காரியத்துக்காக போகிறீங்க, அந்த காரியம் வாய்க்கணும்னா அந்த வழி பிரயாணம் என்ன செய்யணும்? நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்படின்னாத்தி அந்த காரியம் என்ன செய்யும்? நமக்கு வாய்க்கும். அவனுடைய வழி வாய்க்குமா? அவன் எடுக்கிற காரியங்கள், அவன் எடுக்கிற தீர்மானங்கள், இந்த இது வழித்தே இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ ஒன்று வேணாம், ஒரு உபவாச ஜெபத்துக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணுறீங்க, ஒரு வாரம் நான் உபவாசம் இருக்க போகிறேன், சரியா? இந்த வழியில தான் இப்படித்தான் இருப்பேன், ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு, இந்த வழியில தான் நான் நடப்பேன், இப்படித்தான் இருப்பேன், நான் இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன், இந்த மாதிரி தான் இருப்பேன். வீட்டில் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதுக்கு ஒத்து போக மாட்டாங்க. சரியா? உனக்கு மட்டும் ஒரு சமையலா, உனக்கு மட்டும் ஒரு காரியமா, உனக்கு மட்டும் ஒரு இதா அப்படின்னு ஒரு வேலை அவங்க சொல்வானா கூட நீ சொல்வ, இல்லை எனக்கு வழி இப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி தான் நான் நடக்க போகிறேன், இந்த மாதிரி தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணினா அந்த தீர்மானத்தை என்ன செய்கிறாரு ஆண்டவர்? அந்த வழி என்ன செய்கிறாரா? வாய்க்க பண்ணுறாராம். அப்போ அந்த வாய்க்க பண்ணுறதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நமக்கு அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, என்ன வார்த்தை சொல்கிறாரு? நானே அதை சொன்னேன், நானே அவனை அழைச்சிருக்கேன், நான் வர பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். யோசிப்பை கூட சொல்லலாம், சரியா? அப்போ அவனுடைய காரியம் வாய்க்கும் பண்ணிச்சா. அதுக்கடுத்து வாசிப்போம், யோசிப்போம் வருவார், இந்த இதில் வருவார், சரியா? 53:10 வாசிங்க. அதே ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, ஆமா, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். இது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை செய்கிற காரியம். சொல்லுங்க. அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும். ஆமா, அவருடைய ஆத்துமா குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்து அவர் தமது சந்ததியை கண்டு, ஆமா, அவர் தன்னுடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆமா, கர்த்தருக்கு சித்தமானா அவருடைய கையினாலே வாய்க்கும். நம்ம கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே நமக்கு சித்தமானால் வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் அவர் கையினால் வாய்க்கும். அவருடைய கையினால் நமக்கு வாய்க்கணும்னா அவருக்கு சித்தம் இருக்கணும். நம்ம நினச்சிக்கணும் தெரியுமா, நமக்கு சித்தம் என்ன செய்து இருக்குது அப்படின்னு ஒரு காரியத்தை நினச்சிக்கிருவோம். இந்த காரியம் இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு எல்லாம் கற்பனைகள் எல்லாம் கொண்டு வந்து கடைசியில் ஆண்டர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவர் சித்தமானால் வாய்க்க பண்ணுங்க. அப்போ சித்தம் இல்லைன்னா வாய்க்காமல் போயிடும். அப்புறம் நமக்கு என்ன செய்யணும்? வேதனை பட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் முதல்ல ஆண்டவருக்கு சித்தமா ஒப்பு கொடுத்துட்டோமா அதை பார்க்கணும், அதை கண்டுக்கிறாமல் இருக்கணும். ஒன்றுமே செய்யணும். சித்தம்னா என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். வேணான்னு சொல்லி ஒதுக்குனா கூட அதுதான் ஆண்டவருக்கு சித்தம், அது இதை வச்சுதான் நடக்கணும், அந்த காரியத்தை உனக்கு முடியணும், உன் வீட்டுக்கு நடக்கணும், உன் பிள்ளைக்கு நடக்கணும், உன் படிப்புக்கு நடக்கணும், வீட்டுக்கு இல்லை உன் தொழிலுக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை வாய்க்க பண்ணுவார். என்னதே நீ வேணான்னு புறக்கணிச்சா கூட அது வரும் உன்னை தேடி. ஆனால் வேணும் 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 வேணும், அதுதான் எனக்கு வேணும், அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதுதான் எனக்கு செய்யணும், உன்னுடைய விருப்பத்தை அங்கே திணிச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போய் உங்களுடைய சித்த ஆண்டவரே இதன்படி தான் செய்யணும், இது உமக்கு சித்த ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அதை என்ன செய்ய மாட்டார்? செய்ய மாட்டார். அது இல்லை, அவர் கையினால் வாய்க்காது. அவர் சித்தமானது அவர் கையினால் வாய்க்கணும்னா அவர் விரும்பணும். அவர் என்ன செய்யணும்? விரும்பணும். அவர் விரும்பினா என்ன செய்யணும்? நமக்கு அந்த காரியம் வாய்க்கும். அப்போ ஆண்டோடைய சித்தமான என்னன்னா, முதலாவது அவர் விரும்புகிறாரா அந்த எண்ணத்துக்குள்ளே வந்துடணும். ஆனால் அது ரொம்ப கடினம், அப்படிலாம் வர்றது ரொம்ப கடினம்.
அவர் அவர் பார்த்து செய்யட்டும். இப்படி ஒரு வார்த்தையே இப்படி ஒரு விசுவாசத்துக்குள்ளே வர்றதுக்குன்னா 1000ல் 1, 100ல் 1, 100ல் 10, 1000ல் 100 அப்படித்தான் இருப்பாங்க. எல்லாரையும் நான் சொல்ல முடியாது. ஏன்னா என்னை வச்சுமே நான் சொல்கிறேன். அப்படி ஒரு காரியத்தை ஆண்டவரே சித்தமான வாய்க்க பண்ணுங்களாட்டி வேணாம் ஆண்டவரே அப்படின்னு தூக்கி போட்டு இருக்கிறது எல்லாருக்குள்ள இந்த எண்ணம் வராது. ஏன்னா நம்ம மாம்சத்தில் தானே இருக்கிறோம். சரியா? இந்த பிசாசுக்குள்ளே என்ன செய்கிறோம்? நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, இந்த பொல்லாத உலகத்துக்குள்ளே வச்சிருக்கிறாரு. அப்போ நமக்கு அவ்வளோ சீக்கிரத்துக்குள்ளே அந்த மாதிரி எண்ணம் வராது. அதெல்லாம் வரணும்னா நம்ம நிறைய பாடலுக்குள்ளே போய் வெளியே வரும்போது தான் ஆண்டவர் சித்தமானால் வாய்க்க பண்ணட்டும் அசால்ட்டாக வச்சுருப்போம். இல்லை அப்படின்னா நம்ம விருப்பத்தை சொல்லிக்கிட்டு ஆண்டவர் உமக்கு சித்தமானதை வாய்க்க பண்ணுங்க, இது உமக்கு சித்த ஆண்டவரே வாய்க்க பண்ணுங்க, ஆண்டவர் சித்தம் வாய்க்க பண்ணுங்க. அப்படி கிடையாது. நாம் வேணான்னு சொல்லி ஒதுக்கி இந்த காரியத்தை நினச்சி கூட அதை ஆசைப்பட்டு வேணான்னு ஒதுக்கிட்டா கூட ஆண்டவர் அதுக்கு சித்தம்னா ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த காரியத்தை மறுபடியும் வாய்க்க பண்ணுவார். நீ வேணான்னு சொன்னால் கூட வாய்க்க பண்ணுவார். சரியா? அதே 46:10 வாசிங்க. ஏசாயா 46:10 ஆண்டவர் சொல்றாரு வாய்க்க பண்றது மாத்திரம் இல்ல, அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி, எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி செய்து முடிப்பார். அவர் என்ன சொல்றார்? சித்தம் இருக்குமானால் என்ன செய்யணும்? அவருடைய ஆலோசனைகள், அவர் பூர்வ காலத்தில் நமக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, என்னென்ன சொல்லியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு, என்ன செய்வார்? செஞ்சு முடிச்சிருவாருமா. சரியா? ஆனால் உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அவர் செய்வார், செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படிங்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். அந்த விசுவாசம் இல்லைன்னா நீ என்னதையும் பண்ணாலும் உனக்கு ஒன்றும் நடக்காது. சரியா? ஆமாம், செய்து முடிப்பார். அதே 2 நாளாகமும் 32:30 வாசிங்க. 2 நாளாகமும் 32:30. இந்த எசேக்கியா கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீதின் நகரத்திற்கு நேராக திருப்பி விட்டான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. பத்தியா? எசேக்கியா செஞ்சதெல்லாம் ஆண்டவர் நெஞ்சாரா வாய்க்க பண்ணாரு. ஜனங்களுக்கு தண்ணீர் கொடுத்தான். ஜனங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? தண்ணீர் கொடுக்கணும், ஆகாரம் கொடுக்கணும், அப்பம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அந்த ஊழியத்தை செஞ்சா ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ எசேக்கியா செஞ்சதெல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணார். என்னென்ன காரியத்தை அவன் நினைச்சானோ எல்லாத்தையும் வாய்க்க பண்ணார். அது மாத்திரமல்ல, எசேக்கியா ராஜாவுக்கு எத்தனை வருஷத்தை கூட்டி கொடுத்தாரு? 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தாருமா. ஆயுசு நாட்களில் 15 வருஷத்தையும் ஆண்டவர் நினைஞ்சாரு கூட்டி கொடுத்தாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு சித்தமான காரியம் என்ன அறிஞ்சு அந்த காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். அவன் ஜனங்களுக்கு தாவீது நகரத்தில் உள்ளவங்களுக்கு தண்ணீர் திருப்பி விட்டான். சரியா? அந்த தண்ணீர் திருப்பி விட்டதுனால ஆண்டவர் நினைஞ்சானா அவன் நினைச்ச காரியத்தை எல்லாத்தையும் நினைஞ்சாரு வாய்க்க பண்ணினார். இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த ஆண்டவர் அறியாத ஜனங்க எத்தனை பேர் வெளியே இருக்கிறாங்க. அவங்க விருப்பம் என்ன, அவங்களுக்கு எப்படி சொன்னால் ஆண்டரை பற்றி சொன்னால் தெரியும், அவங்கள புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் சொல்கிறோமா? ஆண்டரை பற்றி சொல்கிறோமா? ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்றுறோமா? ஆண்டவர் காரியத்தில் கவனமாக இருக்கிறோமா? மேலே ஏற்கனவே நம்ம வாசித்தோம். சரியா? உசியா ராஜா அவன் நெஞ்சான் ஆண்டவரை தேடுகிற நாட்களில் நெஞ்சான் அவனுடைய காரியங்களை வாய்க்க முடியாத ஆண்டவர் செஞ்சார். நம்ம ஆண்டவரை தேடிட்டோம், ஆண்டவரை பற்றி அறிஞ்சிட்டோம், ஆண்டவரை பற்றி புரிஞ்சிட்டோம், ஆண்டோடைய வார்த்தை பற்றி நமக்கு தெரியும், அவருடைய விசுவாசம் என்னென்னு தெரியும், அவர் என்னென்ன செய்வாருங்களாம் தெரியும், அற்புதம் எப்படி நடக்குங்கிறதெல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் நம்ம போய் மற்றவங்களுக்கு சொல்கிறோமா? மற்றவங்களுக்கு செஞ்சு காட்டுறோமா? எங்கள் சபைக்கு வாங்க நம்ம கூட்டிகிட்டு வர்றோமா? எங்கெங்கேயோ போகிறாங்கம்மா. நீங்கள் வெளியே போய் சும்மா ரோட்டில் நின்று, நான் கடைக்கு போனாலும் சரி, ரோட்டுக்கு நான் போய் பெருமைக்கு சொல்கிறதுனால எங்கே போனாலும் நான் நின்று பார்த்து ஆச்சரியப்படுகிற ஒரு காரியம் என்னன்னு தெரியுமா? இவ்வளோ ஜனங்க இருக்காங்க ஆண்டவரே. இந்த ஜனங்க அத்தனையும் எங்கே போகுதிய? பிசாசு பின்னாடியும் போகுதிய, மற்ற காரியத்து பின்னாடி போகுது. ஆலயத்துக்குள்ள ஒருத்தர் வரமாட்டாங்களே, உண்மை தேடி ஒருத்தர் வரமாட்டாங்களே. இந்த வேதனைப்படுகிற இது எனக்கு எப்பயுமே உண்டு. பீச்சுக்கு போனாலும் நினைப்பேன், எங்கள் ரோட்டில் போனாலும், ஹோட்டலுக்கு போனாலும், துணிக்கடைக்கு போனாலும், எங்கே போனாலும் நின்று பார்த்து நான் வேதனைப்படுற காரியம் இது எப்பயுமே எனக்கு உண்டு. என்னைக்கு ஆண்டவர் இவங்கெல்லாம் மனம் திரும்புவாங்க? ஆண்டவர் சிலர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறாரு. அப்போ அவங்களுக்குலாம் ஆண்டவர் பற்றி சொல்கிறதுக்கு ஆள் இல்லையே. அவங்க என்னைக்கு மனம் திரும்புவாங்க? ஆண்டவர் என்னைக்கு வர்றது? ஆண்டவர் ஒரு மனுஷர் கூட என்ன செய்வார்? ஆண்டவர் வார்த்தையை கேட்காம உலகம் முடியாது, அழிவு வராது. ஆனால் ஒவ்வொருத்தரங்கள் வரும், ஆனால் சீக்கிரம் முடிவு வராது. ஏன்னா எல்லா ஜனங்களும் ஆண்டவருடைய வார்த்தை காதில் கேட்டிருக்கணும். அப்போ அதுக்கு பிறகு முடிவு வரும். அப்போ அப்படி ஒரு வசனம் இருக்கும்போது இந்த ஜனங்களாம் என்னைக்கு கேட்பாங்க? ஆண்டவரை என்னைக்கு வருவாங்க? இப்படி திரியிறாங்க இவ்வளோ ஜனம், எந்த கடைக்கில் பார்த்தாலும் ஜனங்க இருக்கும். நம்ம ஆலயம் மட்டும் பார்த்தீங்கன்னா வெறுமையாக இருக்கும். நினச்சி பார்த்துருக்குறீங்களா?
அதை நினச்சி அழுதுருக்கீங்களா ஆண்டவர்கிட்ட? இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டுறோம், ஆலயத்தை கட்டுறோம். எதுக்கு? அவர் ஆராதனை செய்வதற்கு இங்கே ஒரு கூட்ட ஜனம் வரணும், இதை நிரம்பி வழியணும், நிற்கணும். அதை நினச்சி நம்ம அங்கலாய்க்கணும். சரியா? அப்படி அங்கலாய்த்தான் லோத்து பார்த்திங்கன்னா தன்னுடைய இருதயத்தில் என்ன செஞ்சானா, வாதிக்கப்பட்டானா அந்த ஜனங்களை குறித்து. அவன் நீதிமானாக இருந்து வாதிக்கப்பட்டதுனால தான் ஆண்டவர் நினைஞ்சார் லோத்து குடும்பத்தை காப்பாற்றினார். சரியா? இப்போ நம்மளும் நம்ம குடும்பம் நம்ம இருதயத்தில் வாதிக்கப்படணும். ஆண்டவரே, இந்த ஜனங்க எப்படி குடிக்கும், வெறிக்கும், விபச்சாரத்துக்கும், வேசித்தனத்துக்கும், ரோட்டில் திரிகிறதுக்கும், கடையில் திரிகிறதுக்கும், சாப்பிட்றதுக்கும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவரை தேடுறதுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவமே இல்லை, தெரியல. சொல்கிறதுக்கு ஆள் இல்லைம்மா, சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இங்கே இருக்கிற சபையிலேருந்து இன்னொரு சபையை நிரப்புவாங்க, அங்கேருந்து இன்னொரு சபையை போய் நிரப்புவாங்க, அங்கேருந்து இன்னொரு சபையை போய் நிரப்புவாங்க. இந்த விசுவாசியை புதுசாக சபைக்கெல்லாம் ஆள் வந்தாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். வரமாட்டாங்க. கொண்டு வர்றதுக்கு ஆள் இல்லை, சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, ஆண்டரை பற்றி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, அற்புதத்தை பற்றி சொல்கிற ஆள் இல்லை, விசுவாசத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு சபையெல்லாம் காலியாக கிடக்கு. புரிஞ்சு பாருங்க, நினச்சி பாருங்களேன். நம்ம குடும்பத்திலேயும் எத்தனை பேர் வரல சபைக்குள்ள? அதுக்காண்டி அழுதுருக்குமா, புலம்பி இருக்கிறோமா, முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறோமா? சொல்லுங்க பார்ப்போம். கண்ணீர் வடிச்சிருக்கிறோமா? நம்ம மொட்டிலேருந்து ரத்தம் வர்ற மாதிரி முழங்கால் போட்டிருக்கிறோமா? இல்லை. எப்படி எப்படி நமக்கு ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார்? சரியா? நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் அறியாத மக்களுக்கு ஆண்டவர் வார்த்தையை சொல்லணும், அப்பம் கொடுக்கணும், தண்ணீர் கொடுக்கணும், திருப்பி விடணும், திருப்பி விடணும். நமக்கு வந்துருச்சு, உங்களுக்கு நேராக ஒரு வார்த்தை வந்திருக்கு, அந்த வார்த்தையினால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, அதை அப்படி திருப்பி விடணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு பாஸ் பண்ணணும். அப்படி பண்ணாத நம்ம காரியம் என்ன செய்யணும்? வாய்க்கும். அப்போ நம்ம காரியத்தை ஆண்டவர் வாக்கி செய்வார். சரியா? அதே ஆதியாகமம் 39 22 23 வாசிங்க. சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும். பாத்தீங்கன்னா, கர்த்தர் எதை நினைக்கிறாரோ யோசேப்பு செய்யறது அத்தனை நினைஞ்சாரா, வாய்க்க பண்ணினார். யாரோடு இருந்தாரு? கர்த்தர் யோசேப்போடு இருந்தாரு. உன்னோடு இருக்கிறாரா, என்னோடு இருக்கிறாரா? ஏன் நம்ம காரியம் வாய்க்க மாட்டேங்குது? யோசேப்பு எங்கே இருந்தாமா? சிறைச்சாலையில் இருந்தாமா? ஏன்னா அவன் சிறைச்சாலையில் இருந்தாலும் அவனுடைய விசுவாசம் யார் மேலே இருந்துச்சு? ஆமாம், ஆண்டவர் மேலே இருந்துச்சு. ஆண்டவர் இருந்ததுனால தான் அவன் சிறைச்சாலைக்குள்ளே இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அவன் செஞ்ச காரியம் அத்தனையும் என்ன செஞ்சார்? வாய்க்க பண்ணினார். இன்னைக்கு உன்னுடைய காரியம் என்னுடைய காரியம் வாய்க்கணும்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா, நம்மளோடு இருக்கிறாரா, நம்ம குடும்பத்தோடு இருக்கிறாரா, என் பிள்ளையோடு இருக்கிறாரா, என் கணவனோடு இருக்கிறாரா, என் பேர பிள்ளைகளோடு ஆண்டவர் இருக்கிறாரா, நம்ம செக் பண்ணி நம்மளை பார்க்கணும். பார்த்தோம்னா ஆண்டவர் என்ன செய்வார்? நம்ம காரியங்களை வாய்க்க செய்வார். நம்முடைய காரியங்களை என்ன செய்வார்? வாய்க்க செய்வார். அது மாத்திரமில்லை, உன்னுடைய காரியம் வாய்க்க செய்வதற்கு கர்த்தர் உன்னோடு இருக்கணும். அப்போ காரியத்தை வாய்க்க பண்ணும்போது பிசாசு உனக்கு எதிரியா என்ன செய்வான்? வந்து நிற்பான், வாய்க்க விடாதபடிக்கு நிற்பான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யணும்? சும்மா இருங்க. வாசிமா, கடைசியாக வாசிங்க. யாத்திராகமம் 14 வாசிமா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமா, கர்த்தர் என்ன செய்வாரு? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீ விசுவாசத்தில் நின்று வாரேன், நீ விசுவாசத்தில் நின்று பார்த்து ஆண்டவருடைய காரியத்தை செய்து வாரேன். யார் யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக? கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீ சும்மாவே இருக்கலாம். ஒரு காரியத்தை அதை தடை பண்ணுறதுக்கு அந்த பிசாசு நின்னானா கர்த்தர் வந்து நின்றுவார். ஆமென். கர்த்தர் வந்து நிற்பார். என்ன செய்வார்? உன் காரியத்தை வாய்க்கும்படியாக அந்த பிசாசோட யுத்தம் பண்ண அவர் பண்ணுவார். நீ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? ஆமாம், கர்த்தர் மேலே இருக்கணும், ஆழமாக இருக்கணும், விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் எல்லாம் நடக்கும். சரியா? அதே மாதிரி உபாகமம் 1:30 வாசிங்க. கடைசியாக உபாகமம் 1:30 வாசிங்க. உபாகமம். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தவை எல்லாவற்றை போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். அந்த ஜனங்களுக்கு சொன்னதில்லை, நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நமக்கு செஞ்சு வந்த எல்லா நன்மையில நம்ம நினைச்சு பார்க்கணும். எத்தனை காரியத்தில் நம்மளை விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறாரு.
அதை உதாரணம் காட்டுறாரு, அடையாளம் காட்டுறாரு. அவங்களுக்கு செஞ்சது போல் நான் சரி உங்களுக்காக என்ன செய்வேன், யுத்தம் பண்ணுவேன். யுத்தம் பண்ணி என்ன செய்வேன், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். நீங்கள் சும்மா நின்னா போதும், உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆனால் சும்மா ஆண்டவர் நின்று நமக்காக யுத்தம் பண்ண மாட்டார். நீ யார் மேலே விசுவாசம் வச்சுருக்கணும்? ஆமாம், அவர் மேலே விசுவாசம் வச்சுருக்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசம் உனக்கு கூடும், ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ ஒருவேளை ஒரு காரியத்துக்கான விசுவாசத்தில் ஆண்டவர் மேலே இருக்கலாம், ஆனால் நீ விசுவாசம் உள்ளவனாக இருந்தீன்னா உனக்கு எல்லா காரியமேவும். ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை. அவர் 1 2ன்னு கணக்கு பண்ணி சொல்லலை. ஒத்த காரியத்தையும் உனக்கு கூடும். உன் பிள்ளைக்கு கல்யாணம் மாத்திரம் முடிச்சு வைக்கிறேன், உன் பிள்ளைக்கு எனக்கு ஒரு பேர குழந்தை மட்டும் கொடுக்குறேன், உனக்கு ஒரு வீடு மட்டும் தர்றேன் அப்படின்னு சொல்லலை. ஆண்டவர் இங்கே ஒரு வார்த்தை போட்டிருக்காரு, என்ன கூடுமா? எல்லாம் எல்லாம் அளவே இல்லை, எல்லாம் என்ன செய்யும், கூடும் நீ விசுவாசித்தான். அப்போ நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசத்தை எப்படி வைக்கணுமா? ஆழமாக வைக்கணும். உண்மையான விசுவாசம் இருக்கணும். அதே ஆண்டவர் சொன்னார், நான் மறுபடியும் எல்லா ஆராதனையிலும் சொல்கிறேன், கடுகளவு விசுவாசம். பெரிய விசுவாசம் மாலை மாதிரி பெரிய பாறாங்கள் மாதிரி தூக்கி இருதயத்துக்குள்ள வச்சுக்க அப்படின்லாம் சொல்லலை. கடுகளவு விசுவாசம், அந்த முழுமையான விசுவாசம். கடுகு முழுமையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த முழுமையான விசுவாசத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கு கடுகை ஒப்பிட்டு சொல்கிறாரு, கடுகளவு விசுவாசம். கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் அது போதும், உனக்கு எல்லா காரியத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார், வாய்க்க பண்ணுவார். அப்போ அந்த விசுவாசம் கூட நம்ம இல்லாமல், நம்ம விசுவாசிங்கிற பேரில் இருக்கக்கூடாது. அந்த லிஸ்ட்டில் இல்லை. புறஜாதி போலதே நம்மளும், ஆனால் அவங்களுக்கு நடந்துடும், ஆனால் நமக்கு நடக்காது. ஏன்னா நம்ம விசுவாசியின் பட்டியலில் இருக்கிறோம், நம்ம ஆண்டவர் மேலே சந்தேகப்பட்டுகிட்டே உட்காந்துருக்குறோம், அதனால தான் நமக்கு நடக்கலை. அப்படி இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாக இருக்கணும். விசுவாசத்தில் நம்ம என்ன செய்யணும், ஆமாம், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆண்டவர் எனக்கு செய்வார், இதை செய்வார், இதை செய்வார். சரியா? அப்படி செஞ்சிங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வார், உங்களுக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். எல்லா காரியத்தையும் என்ன செய்வார், வாய்க்க பண்ணுவார். பணம் இல்லாமல் இருக்கா, பணத்தை கொடுப்பார். பொருள் இல்லாமல் இருக்கா, பொருளை கொடுப்பார். வீடு இல்லாமல் இருக்கீங்களா, வீடை கொடுப்பார். படிப்புக்கு தேவையில்லாமல் இருக்கீங்களா, தேவைகளை சந்திப்பார். வேறு என்ன இல்லை, கடன் பிரச்சனைகளா, விடுதலை கொடுப்பார். அது கொஞ்ச நாள் அந்த பாடுகள், அதன் வழியாக உனக்கு கடந்து போக ஆண்டவர் அனுமதிப்பார். அப்போ நீ விசுவாசத்தை விட்டுறையா, இல்லை ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சிருக்கிறியா, என் மேலே வச்சிருவா அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு செக்கிங், அப்படி ஒரு பரீட்சை நாள் நமக்கு வரும். அதுலேருந்து நீ ஜெயிச்சிட்டின்னா எல்லா காரியத்திலும் உன்னால் ஜெயிக்க முடியும், எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். நமக்கு பிரச்சனையே எங்கே வரும் தெரியுமா, நம்ம சரீரத்துக்குள்ளேருந்து தான் வரும். கோபமே படக்கூடாதுன்னு நினைப்போம், கோபந்தே வரும். சண்டையே போடக்கூடாதுன்னு நினைப்போம், அப்போதையும் சண்டையே வரும், நம்மகிட்டருந்து வரும், வெளிப்படும். எரிச்சல் படக்கூடாதுன்னு நினைப்போம், நம்மகிட்டருந்து எரிச்சல் வரும். மற்றவங்கள பார்த்து கோவப்படக்கூடாதுன்னு நினைப்போம், அப்போத்தையும் நம்ம மேலே கோபம், அடுத்தவங்களை பார்த்து கோவப்படுற மாதிரி சூழ்நிலை உருவாகும். எல்லாம் நமக்குத்தான் டெஸ்டிங் நடக்கும். சரியா? அதுலேருந்தெல்லாம் ஜெயிக்கணும். ஜெயிச்சா தான் ஒரு மனுஷன் விசுவாசத்துக்குள்ளே வர முடியும். அதெல்லாம் நமக்குள்ளே இருந்த விசுவாசத்துக்குள்ளே வந்தால் கூட அது என்ன செய்யுமா, ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இருக்கும், அப்புறம் அதை விட்டு போயிடும். ஏன்னா நமக்குள்ளே இத்தனை ஆவி உள்ளே வந்துடுதே, இந்த ஆவிலாம் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அதை வெளியே தள்ளி விட்டுரும். ஆனால் விசுவாசத்துக்குள்ளே நீ ஆழமாக வந்துட்டினா அதெல்லாம் ஓடி போயிடும். ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சிட்டோம்னா அந்த காரியங்கள்லாம் நம்மளை விட்டு ஓடி போயிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், ஆழமாக இருக்கணும். அவருக்கு சித்தமானது ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவர் உனக்கு சித்தமானது எனக்கு செய்யுங்க, ஆண்டவரே உனக்கு விருப்பமானது எனக்கு செய்யுங்க, உனக்கு விருப்பமான காரியங்களை எனக்கு வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம். எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? ஒரு